இதுக்கு இன்ட்ரோ எதனா யோசிக்க முடியல. இதுக்கு என்ன ப்ரோ இன்ட்ரோ செய்யுது? இதுதான் இன்ட்ரோ. இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, சமுத்திரக்கனிக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்க கூடாது. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ எவ்ரிவன். சமுத்திரக்கனி படத்துல உனக்கு பிடிச்ச படம் என்ன? நடிச்சு எல்லாம் படம். அதாவது அந்த இப்ப வில்லனு கேசி பிரின்ஸ் அது இல்ல, அந்த ஸ்டார்டிங் வந்து புதுசுல ஃபுல்லா எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பட்டமே கொடுத்து உட்கார வச்சிட்டாங்கடா இதே பட்டத்தை. என்னது நாடோடிகள் அவர் படம் தானே? ஆமா அவர் தான். அவர் படம் தான். அவர் தான் டைரக்டர் சசிகுமார் ஹீரோ. ஆமா நாடோடிகள் இல்லை, இப்போ நாடோடிகள் டூர்னு எடுத்தாங்க, அதை மட்டும் பார்த்துறாரு. அது பிடிக்கும், சாட்டை பிடிக்கும், சாட்டி 2 பிடிக்கும், அப்பா பிடிக்கும். அதுமாதிரி அந்த டைம்ல அவர் எதை வரதாலும் அட்வைஸ் பண்றோம், எல்லாம் படம் பிடிக்கும். சசிகுமார் கூட சமுத்திரக்கனி, சசிகுமாரோட அசிஸ்டன்ட் தான் சமுத்திரக்கனி நினைக்கிறேன். ஆனா எல்லாம் தெரியும். ஆனா யாரு இப்படி யாரு அமீரோட அசிஸ்டண்டா இருந்தாரு சமுத்திரக்கனி. பாலாவோட அசிஸ்டன்ட் அமீர். ஆமா கரெக்ட். ஓகே, அமீரோட அசிஸ்டன்ட் சசிகுமார். சசிகுமார் அமீருக்கும் சசிகுமாரும் அதே டைம்ல தான் சமுத்திரக்கனியும் அவங்க அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். அமீரோட அசிஸ்டண்டா இல்ல, அமீர் கூட பருத்தியூர்ல ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா சசிகுமாருக்கும் இவர் அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். பருத்தியூரன் இஷ்யூ வரும்போது ஆமா இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. சமுத்திரக்கனியும் இன்டர்வியூல சொல்லுவாங்க, இவரும் சொல்லுவாங்க சசிகுமாரும். நாங்க 2 பேரும் தான் போயிட்டு கடன்லாம் காசு வாங்கி கொடுப்போம். அப்ப 2 பேரும் சிஸ்டம் தான் போல. அப்படிதான் அந்த வம்சாவளியில வந்தவரை என்ன வார்த்தை சொல்லிட்டாரு மாமி. அது பாத்துட்டீங்களா? இது பாத்தது இல்லையா? ஓகே, லெட்ஸ் see what திருமாணிக்கம் brings to the table. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். எனக்கு படம் பிடிச்சிருக்கு ப்ரோ. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. கை வீசு பொம்மக்கா பொம்மக்கா, இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்மக்கா பொம்மக்கா, ரொம்ப இயல்பா நாட்டினத்தில் இருக்கா சுத்தி நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அந்த இந்த படத்துல. ஆனா எல்லாமே ஒரே நாள்ல மாறி போச்சு. வண்டி நிப்பாட்டுங்க அண்ணே. ஐயோ, அந்த ஸ்பாட் லொகேட் பண்ணுங்க. த்ரில்லர் படமா? பொண்டாட்டி பிள்ளைங்க என்னமோ ஆயிடுச்சோ. பாபநாசம் வியூஸ் மாதிரி இருக்கு. ஆமா, இருட்டுறதுக்குள்ள ஆளை பிடிச்சிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டு. பாபநாசம் வைப்ஸ். நேர்மைய ஒரு 3 மாசம் ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். தசம பாகமா சர்ச்சுக்கு நீ டொனேஷன் கொடுத்துரு. இது பாவ கணக்கில் வராது. சமுதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். தேவைக்கு கிடைக்காது, தேவைக்கு அதிகமா கிடைக்கிறது தான் எப்பவுமே ஒரு வழிதான். உண்மையான ஏக்கத்தோடையும் நேர்மையான நோக்கத்தோடையும் கூப்பிட்டா கண்டிப்பா கடவுள் வருவார். தம்பி, உன் பேர் இல்லையா? திருமாணிக்கம். திருமாணிக்குமா? அதான் ட்ரைலர் படத்தோட பேரே சாதாரண இருக்குன்னு சொன்னேன். நான் சீக்கிரமா வந்து எல்லா உண்மையும் சொல்றேன். வாங்க சார், இந்த மாசம் 27 சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்காகவே சமுத்திரக்கனி கிளம்பி வராரு. ஆனா எனக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த பாபநாசம். ஆமா, நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படி பாத்துட்டே இருக்கும்போது அந்த மேபி ரொம்ப கிரவுண்டடா அவர் கரெக்டா அந்த பேக் கையில பேக் மாட்டிக்கிட்டு இது பண்ணி சுத்தி இருக்கிறதுனால ஒரு லைட்டா அந்த த்ரில்லர் இதெல்லாம் வரும்போது அப்படி இருக்கு. கரெக்டா அந்த சர்ச்சில் கூட அந்த ஃபாதர் என்னமோ பாவம் கணக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. காசு இங்க போட்டு பாவம் கணக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது பாவ கணக்கு வராது அப்படின்னு பார்த்தா இது என்னப்பா டைரக்டா டயலாக் வைக்கிறீங்க? ஐயோ, அந்த பக்கம் போவேனா? வாயில அடிபட்டு இருக்கோம், அந்த பக்கம் போவாங்க. இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பக்கம் போவேனா? மிச்சபடி ஓகே தான். ஃபீல் குட் ப்ளஸ் த்ரில்லர் ஃபேமிலி. ஏதோ பாரதிராஜாவும் இருக்காரு. பாரதிராஜோட ரீசன்ட் படமும் செம்மையா இருந்துச்சு. நான் பார்த்தேன் அவர் நடிக்கிற படம். ஓகே, இந்த மாசம் ரிலீஸ் ஆகுதுல படம். 27 டிசம்பர் 27. இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பா எனக்கு பார்க்காம தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா பிடிக்கும், செம்மையா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி படம்லாம் ஓடிடில தான் பார்ப்பேன் மேக்ஸிமம். இந்த மாதிரி படம்லாம் நம்மள இங்க வர கஷ்டம். ரிலீஸ் ஆகுறதே ஆமா, இங்க வந்து பெரிய படம் தான், பெரிய ஸ்டார் படம் தான் வருது. தே நோ எந்த படம் ஓடுங்கிற படத்தை தானே வாங்கி ரிலீஸ் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சாரிங்க, இங்க இந்த மலேசியால படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா போய் பார்த்துருவோம். இது மாதிரி சின்ன சின்ன படம்லாம் நான் முக்காவாசி நல்ல நல்ல படங்களாவே தியேட்டர்லயே வராது. ஓடிடி தான் பார்ப்பேன்.